வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பார்க்க போகிறோம். ஒரு மனிதனோட எண்ணங்களும் உணர்வுகளும் நல்லா இருந்தால் தான் அவனோட செயல்கள் நல்லா இருக்கும். இப்போ நம்ம எண்ணத்துலேயும் உணர்வுகளையும் மாட்டிட்டு தவிக்கும் போது நம்மளோட செயல் நல்லா இருக்காது. அதனால் வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போயிடும். இந்த பதிவு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படக்கூடிய முக்கியமான பதிவு. இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். பொதுவாக நம்ம மனசுக்குள்ளே நெகட்டிவான எண்ணங்களெல்லாம் நம்ம அப்படியே வச்சுட்டு இருக்கும்போது, வெளிப்படுத்தாமல் வச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, அது உள்ளுக்குள்ளேயே இருந்து நம்ம வாழ்க்கையை சிதைச்சிரும். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன கோபம் இருந்தாலும், என்ன கவலை இருந்தாலும், எதை பற்றி பயம் இருந்தாலும் சரி, எந்த விதமான மோசமான எண்ணங்கள் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் சரி, உங்களை வேதனைப்படுத்தக்கூடிய எண்ணங்கள், உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய எண்ணங்கள் என்ன இருந்தாலும் சரி, அதையெல்லாம் நம்ம வெளிப்படுத்திடணும். வெளிப்படுத்தாமல் அப்படியே உள்ளே வச்சோம்னா அது நமக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும், மற்றவங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ டெய்லியும் அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டில் உட்காந்து 2 நோட்டு வாங்கிக்கோங்க. ஒரு நோட்டில் உங்களை பற்றியான உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற வேதனைகளையும் சோகங்களையும் கோபத்தையும் எல்லாத்துலேயும் அந்த நோட்டில் எழுதுங்க. என்னென்னலாம் உங்களுக்கு தோணுதோ எல்லாத்தையும் எழுதுங்க. யாரெல்லாம் திட்ட தோணுதோ எல்லாத்தையும் திட்டி தள்ளிடுங்க. உங்கள் மேலே இருக்கிற வெறுப்பு, மற்றவங்க மேலே இருக்கிற வெறுப்பு, உங்களோட இயலாமை, அதே மாதிரி உங்களோட வேதனை, கவலை, பயம், வாழ்க்கை பற்றிய பயம், இந்த சூழ்நிலையிலிருந்து நான் எப்படி வெளியில் வர முடியும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் அது கொட்டிடுங்க. நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் அதில் எழுதிடுங்க. ஒரு மனிதர்கிட்ட போய் நீங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஃபுல்லாக எழுதிடுங்க. எழுதி தள்ளி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில், ஒரு கப்பில், சின்ன கப்பில் கொஞ்சம் தண்ணி அதில் போட்டு, அது கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பை போட்டுருங்க. உப்பை போட்டு நீங்கள் எழுதினதை எல்லாத்தையும் கிழித்து நல்லா 4-5 கிழித்து அந்த இதை உள்ளுக்குள்ளே போட்டுருங்க. இது ஒரு ஆப்ஷன். இப்படியும் போடலாம். இல்லாட்டி தீ பற்ற வச்சு அந்த தீயில் போய் இந்த பேப்பரை போட்டு எரிச்சிடலாம். ஆனால் நமக்கு எரிக்கிறத விட இந்த தண்ணியில் போடுறது சுலபமாக இருக்கும். இப்போ அந்த உப்பு தண்ணியில் நம்ம போட்ட போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான பதிவுகள், எண்ணங்கள் எல்லாமே அழிஞ்சிடும். ரிலாக்ஸ் ஆயிடுவோம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம தூய்மைப்படுத்தப்பட்ட மாதிரி உணர்வோம். நீங்கள் யாரெல்லாம் திட்டியிருக்கீங்களோ அவங்க மேலே கூட அனுதாபம் வரும். ஐயோ, அவன் என்ன பண்ணிட்டா, இதுக்காக போய் நம்ம இவ்வளோ திட்டிட்டுமே அவனை அப்படின்னு சொல்லி உங்களுக்கே அந்த நீங்கள் யாரை திட்டினீங்களோ அவங்க மேலே ஒரு அனுதாபம் வரக்கூடிய நிலைமை ஏற்படும். ஓகேங்களா? நீங்கள் தண்ணியில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டுக்குள்ளே போய் சோஃபாலேயோ சேர்லேயோ சாஞ்சு உட்காந்துக்கோங்க. தலையை வானத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. பின்னாடி கழுத்து பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. தலகாணியோ ஏதாவது துணியோ வச்சுக்கோங்க. பின்னாடி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி சாஞ்சு உட்காந்துக்கோங்க. தலை இப்படி மேல் நோக்கி வச்ச மாதிரி சாஞ்சு உட்காந்துக்கோங்க. நல்லா ரிலாக்ஸாக இருங்க. அப்படி உட்காந்துக்கிட்டு வாயை திறந்து வாயிலேயே மூச்சு வெளியே விடுங்க. மூச்சை உள்ளே இழுங்க. சரிங்களா? மூக்கில் சுவாசிக்காமல் வாய் வழியாக சுவாசிங்க. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் உட்காந்துக்கோங்க. சாஞ்சு ரிலாக்ஸாக எதை பற்றி யோசிக்காமல் அப்படியே உட்காந்திங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற அந்த ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷர், டிப்ரெஷன் எல்லாமே வெளியில் வந்துடும். கழிச்சு இந்த மாதிரி உட்காந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, எந்திரிச்சு இன்னொரு நோட்டு வாங்க சொன்னல, அந்த நோட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கணும் பாசிட்டிவாக உங்கள் வாழ்க்கையில், என்னென்னலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, யாரெல்லாம் எப்படிலாம் நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை க்ளீனாக அதில் எழுதுங்க. இந்த மாதிரி எழுதி முடித்ததுக்கப்புறம் அதை கொண்டு போய் நீங்கள் பூஜை ரூமில் வச்சிடலாம். ஏதாவது சுவாமி படம் அது மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வணங்குறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பீங்களா, ஒரு பிளேஸ், அந்த பிளேஸில் கொண்டு போய் இதை வச்சுருங்க. ஓகேங்களா? இதை வச்சுக்கிட்டு நீங்கள் அமைதியாக கைகளை இப்படி வச்சுக்கிட்டு அஞ்சலி முத்திரை வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நினச்சிக்கிட்டு தூங்கிடுங்க. இல்லை, இது நைட்டு பண்ணுறதா இருந்தால் தூங்கிடுங்க. பகலில் நேரம் கிடச்சிதுன்னா தூங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே நீங்கள் அமைதியாக உங்கள் வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை நீங்கள் டெய்லியும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மனதில் இருக்கிற கழிவுகள்லாம் வெளியில் போயிடுச்சுன்னா நீங்கள் பரிசுத்தமான ஆளாக மாறிடுவீங்க. தெய்வத்தன்மை உங்களுக்குள்ளேருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி டெய்லியும் நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவான தன்மைகளெல்லாம் வெளியேற்றிட்டு இருந்தோம்னாலே போதும், நம்ம வாழ்க்கையில் நல்ல நிகழ்ச்சிகள் தான் வர ஆரம்பிக்கும். நம்ம எந்த மைண்ட் செட்டில் இருக்கிறோமோ அந்த மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரியான விளைவுகள் தான் நம்மளை சுற்றி ஏற்படும். எப்போவுமே ரொம்ப கோபமாகவும் ரொம்ப கவலையோடு இருக்கிறவங்க யாரையும் அட்ராக்ட் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் அவங்க கூட பேசணுங்கிற ஒரு எண்ணம் வராது, அவங்க கூட பழகணுங்கிற எண்ணம் வராது. இது நேரடியாகவும் மறைமுகமாகவும் மனிதர்களுக்குள்ளே இந்த மாதிரி தான் ஏற்படும். அதனால் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்து, இந்த பதிவில் சொன்னதெல்லாம் நீங்கள் பயிற்சி பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெய்லியும் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக மாறும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.